கனவா வருது. அது எப்படி? என் கனவுல மீன் வந்துச்சு. அது என்ன எப்படி முழுங்கிச்சு தெரியுமா? பயமுறுத்தாத ஷின்சான். இங்க பாக்குறியா நீ? நான் சில டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். அது கொஞ்சம் நீ பாக்குறியா? இந்தா. பார்க்க முடியாது. நம்ம காசுகாபே குரூப் இந்த மீனை பத்தி கண்டுபிடிச்சே ஆகணும். சரியா சொன்ன. நான் உடனே அந்த மீனை பத்தி படிச்சே ஆகணும். கொஞ்சம் அமைதியா இருக்கியா நீ? மசா உனக்கு புரியவே புரியாதா? நாங்க எவ்வளவு சீரியஸான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ சொல்றது சரிதான். நாம ரொம்ப சீரியஸான டாபிக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இவ்வளவு நேரம் உன்னோட கவனம் எங்க இருந்துச்சு? ஆனா ஒரே ஒரு வாட்டி என்னோட டிராயிங் பாரும்பா. டிராயிங் பார்க்கணும் அவ்வளவுதானே. ஆனா இதுக்கு அப்புறம் அமைதியாடுவல்ல. நேனி எனக்கும் காட்டு. ப்ளீஸ் எல்லாரும் பாருங்கப்பா. வாங்கப்பா எல்லாரும் பார்க்கலாம். அட இது ஒரு டாகி. எனக்கு டாங்கி மாதிரி தெரியுது. கழுதைக்கு கழுதை தான் தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி மியோன்னு எழுதிருக்க. இது என்ன கேட்டா? நீங்க எல்லாரும் மொத்தமா இந்த டிராயிங் கத்துக்க வரணும்னு எனக்கு தோணுதுப்பா. என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா மசா, நான் சம்மர் வெகேஷன்ல உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு வரேன். சரியா? தேங்க் யூ. டிராயிங் கத்துக்கிறதுக்கு டைம் இருக்கு. என் கூட விளையாட டைம் இல்லல்ல. இவங்க தான் எங்களோட டீச்சர் யோஷினாகா. ஹலோ சார். ஹலோ சாக்கி. இங்க பாத்தியா நான் எவ்வளவு நல்லா விளையாடுறேன்னு. ஆமா அப்படியே பண்ணு. ஹலோ எவ்ரிவன். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல போறேன். என்ன செய்தி மேம்? நம்ம எல்லாருக்கும் ஒரு வாரத்துக்கு லீவ் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சொப்ப விளையாடலாம். உங்களுக்குலாம் லீவை தவிர வேற எதுவுமே தோணாதா? ஆக்சுவலி லீவ் கிடைச்சா எனக்கும் ஜாலியா தான் இருக்கும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாட்டர் பார்க்குக்கு எந்த போவேன். வாட்டர் பார்க்கு? சரி சரி, நீ இப்ப உள்ள வரலாம். ஓ, நியூ ஸ்டூடண்ட். ஓ, எவ்வளவு அழகா இருக்கு. பசங்களா, உங்களுக்குலாம் ஒரு புது கிளாஸ்மேட் கிடைச்சிருக்கா. எல்லாரும் இவ்வளவு வெல்கம் பண்ணுங்க. இப்போ உன்னோட கிளாஸ்மேட்ஸ் முன்னாடி நீ உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ பார்க்கலாம். என் பேர் சாக்கி. அவ்வளவுதானா? உன்னை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லு. என்னால இதுக்கு மேல என்ன பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஓகே சரி பசங்களா, உங்க புது கிளாஸ்மேட் கூட எல்லாரும் ஜாலியா இருங்க. புதுசா ஒருத்தி வந்துடக்கூடாது. உடனே எல்லாரும் வச்சுக்கிட்டே போயிடுவாங்க. எனக்கு ஒண்ணு இந்த பொண்ணு அவ்வளவு ஸ்பெஷலா தெரியல. எல்லாரும் என்ன மாதிரி ஸ்வீட்டா இருக்க மாட்டாங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? அவளுக்கு இங்க முதல் நாள். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இங்க இல்ல. ஆமாப்பா, நம்ம அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். வாங்கப்பா. நீ அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலையா? எனக்கு வேணும்னா நீ போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. யாரு வேணாலும் அவகிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டுமே. எனக்கு என்ன வந்துச்சு? அட நீங்களா என்ன பண்றீங்க இங்க? எல்லாரும் போய் அவங்க இடத்துல உட்காருங்க. அவளுக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கும். எனக்கு ஒரு மாதிரியாவும் இல்ல, என்ன மாதிரியாவும் இல்ல. என் கூட ஃப்ரெண்டாக விரும்புறீங்களா? அப்புறம் உனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா இதை பார்க்கணும். சரியா? ஏன்னா நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கார்ட்டூனிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா ஒரு கார்ட்டூனிஸ்ட் தான் ஆக முடியும். அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி உன் கேவலமான டிராயிங்ஸை என்கிட்ட காட்டாத. நீயும் சொப்பு விளையாடுறதுக்கு என்ன கூப்பிடாத. நான் வர மாட்டேன். ஆக்சுவலி நான் பெரியவன் ஆன உடனே ஒரு பொலிட்டிஷியன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜப்பானோட ஃபியூச்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட ஃபியூச்சரே உனக்கு என்னன்னு தெரியாது. ஜப்பான் ஃபியூச்சரை டிசைட் பண்ண போறானா? உன்னை இப்ப யாராவது குறுக்க பேச சொன்னாங்களா? ஆமா, இப்போ நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? ஏதோ உலர்கிட்ட இருந்த விடு. இங்க பாரு, இந்த ஸ்டோன் எவ்வளவு அழகா இருக்கு. உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கு. என்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கு. இது ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்டோன். ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்கு தான். ஓச்சான், உனக்கு என்னால ப்ராப்ளமா? போ இங்க இருந்து முதல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தள்ளி விடுவே நீ? சாக்கி, நேனி கிட்ட சாரி சொல்லு. நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே? நான் அறிவில்லாதவங்களுக்கு எல்லாம் சாரி சொல்ல மாட்டேன்.